மாவட்டத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி நிகழ்ச்சியில் தமிழக நலிவுற்ற விவசாய சங்கம் சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசம் தாலுகா அலுவலகத்தில் ஜமாபந்தி எனப்படும் வருவாய் தீர்வாய் கணக்குகள் காலை துவங்கியது. இதில் ஐயம்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான சக்கராப்பள்ளி, வழுத்தூர், மையச்சேரி உள்ளிட்ட 25 கிராமங்களுக்கு உட்பட்ட பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மனுக்கள் கொடுத்தனர். இந்த நிலையில் தமிழக நலிவுற்ற விவசாய சங்கம் சார்பில் டெல்டா மாவட்டங்களுக்கு விவசாயிகளின் நலன் கருதி மேட்டூரில் இருந்து தண்ணீர் திறந்துவிட வேண்டும் எனவும், விவசாயிகளின் நலன் கருதி தண்ணீர் திறக்காதது வேதனை அளிப்பதாகவும், பாசன வாய்க்கால் மற்றும் துணை வாய்க்கால் உட்பட அனைத்து பாசன வாய்க்கால்களும் தூர்வாரப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு கொடுத்தனர். இன்றைக்கு இன்னமும் தண்ணீர் திறக்காத இங்கு உள்ள டெல்டா மாவட்ட விவசாயி கிட்டத்தட்ட சுமாராக 12 லட்சம் விவசாயிகள் இன்றைக்கு மிக கவலையாக இருக்கிறார்கள். இந்த குறுவை சாகுபடி பயிரில்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழகத்திலே கர்நாடக அரசை துரோகம் செய்கின்ற அரசை நம்பி தமிழகத்திலே இன்னைக்கு டெல்டா மாவட்டடைய விவசாயம் இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்படும், விவசாயிகளிடம் மிகப்பெரிய வேதனைக்குரிய அபாயம் ஏற்படும் என்பதை இந்த பேட்டியின் வழியாக தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே தமிழக அரசு உடனடியாக தண்ணீரை மேட்டூர் அணையை திறந்து, காவேரி திறந்து, கல்லணையும் திறந்து எங்களுக்கு இந்த டெல்டா பகுதியுடைய விவசாயிகளுக்கு உடனடியாக தண்ணீர் திறக்க வேண்டுமாய் தமிழக நலிவுற்ற விவசாய சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஊராட்சி செயலக கட்டிடத்தை பொதுமக்களே ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே திருமணஞ்சேரி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக லெனா பிரபு காந்தி பணிபுரிந்து வருகிறார். இக்கிராமத்தில் புதிய ஊராட்சி ஒன்றிய செயலக கட்டிடம் கட்டப்பட்டுள்ள நிலையில் இந்த கட்டிடத்தை பொதுமக்கள் திறந்து வைக்க கோரி ஊராட்சி மன்ற தலைவர் கோரிக்கை வைத்தார். ஊராட்சி மன்ற தலைவரின் கோரிக்கையை ஏற்று பொதுமக்களே ஊராட்சி செயலக கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர். ஊராட்சி மன்ற தலைவரின் வேண்டுகோளுக்கிணங்க பொதுமக்களே செயலக கட்டிடத்தை திறந்து வைத்த சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல்லில் 20 வருடங்களுக்கு பிறகு நடைபெற்ற மத நல்லிணக்க மீன்பிடி திருவிழாவில் 1.5 டன் அளவிற்கு கிராம மக்கள் மீன்பிடித்து சென்றனர். திண்டுக்கல் அருகே உள்ள தாமரைப்பாடியில் 20 வருடங்களுக்கு பிறகு மத நல்லிணக்க மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் ஊதா மற்றும் வலைகளை வைத்து 1/2 கிலோ முதல் 25 கிலோ வரையிலான பல்வேறு வகையான மீன்களை ஆர்வமுடன் பிடித்துச் சென்றனர். முன்னதாக கோவில் கரையில் அமைந்துள்ள கன்னிமார் தெய்வத்திற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டும் இஸ்லாமிய சகோதரர்கள் பாத்தியா ஓதியும் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒன்று கூடி மீன்பிடி திருவிழாவை துவக்கி வைத்தனர். இந்த மீன்பிடி திருவிழாவில் தாமரைப்பாடி மற்றும் அதனை சுற்றியுள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களை சேர்ந்த பொதுமக்கள் மீன்பிடித்து சென்றனர். ராஜபாளையம் மயூரநாதர் கோவில் ஆணித்தேர் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பெத்தவநல்லூரில் பிரசித்தி பெற்ற மாயூரநாதர் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் ஆணிப்பெருந்திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு மூலவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து கோவிலின் முன்புறம் அமைந்துள்ள கொடிமரத்திற்கு மஞ்சள், அரிசி மாவு, வாசனை திரவியங்கள் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு தூபதீப ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வரும் 21ஆம் தேதி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களை ஆபாசமாக பேசி ஆயுதங்களால் தாக்க வந்ததாக கூறி ஊராட்சி மன்ற தலைவரின் கணவரை கண்டித்து 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியின் சொந்த தொகுதியான ஆத்தூர் தொகுதியில் உள்ளது அக்கரைப்பட்டி. இங்கு சுமார் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக மேற்கு தெரு பகுதியில் குடிநீர் வரவில்லை என கூறி கிராம மக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் துணைத் தலைவரிடம் தொடர்ந்து புகார் மனு அளித்துள்ளனர். புகாரின் பேரில் தற்போது வரை நடவடிக்கை எடுக்காததால் இன்று காலை ஊராட்சி மன்ற அலுவலகத்திற்கு சென்று தண்ணீர் தேவை என கேட்டுள்ளனர். அப்போது ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமியின் கணவர் சக்திவேல் மற்றும் துணைத் தலைவர் மலைச்சாமி ஆகியோர் தண்ணீர் கேட்டு வந்தவர்களை ஆபாசமாக பேசியும் தாக்கியும் உள்ளனர். இந்நிலையில் கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் ஊராட்சி மன்ற அலுவலகத்தை பூட்டி முற்றுகை போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்ட காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.